பொரிச்ச குழம்பு என்ன எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு போட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, தக்காளி போட்டுக்கலாங்க, உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வதக்கிறதுக்கு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. பச்சை வாடை போகிற வரை வதக்கிக்கலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய் வேக விட்டு புளி ஊற்றிக்கலாங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு வேகாது. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துக்குச்சு. கொஞ்சமாக லைட்டாக புளி ஊற்றினா போதுங்க. பொரிச்ச குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்து அப்பளம் தாங்க நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,